ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஃபைவ் ஃப்ளவர். இன்றைக்கி நம்ம ஃபேஸில் இருக்கக்கூடிய எல்லா பிம்பிள்ஸையும் கண்ட்ரோல் பண்ணுவோம். அதே மாதிரி நம்ம ஸ்கின்னை ரொம்ப மாய்ஸ்சரைஸாக வச்சுக்குவோம். நேச்சுரல் இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு நம்ம வீட்டிலே சோப் ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு ஃபஸ்ட் என்னென்ன பொருள் தேவைன்றதை சொல்லிடுறேன். கொஞ்சம் பேசிலை நான் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் நீம், கொஞ்சம் நீமை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று சோப் பேஸ். இது நான் ஆன்லைனில் தான் வாங்கினேன். இதை நான் குட்டி க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் 1 ஸ்பூன் டர்மரிக் யூஸ் பண்ணுறேன் இதில். நெக்ஸ்ட் மாய்ஸ்சரைசிங்காக ஒரு 1/4 ஸ்பூன் ஷியா பட்டர், அவ்வளோதான். இப்போ துளசி, வேப்பிலை, மஞ்சள் இது 3 நான் ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறேன். அரைச்சதுக்கப்புறமா இதை ஒரு கிளாத்தில் போட்டு ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த நான் அரைக்கும் போதே டர்மரிக் போட்டுட்டனால இந்த கலர் இப்படி ஆயிடுச்சு. பட் நம்ம செஞ்சு முடிச்சதுக்கப்புறமா நேச்சுரலாக க்ரீன் கலருக்கு வந்துடும். இப்போ இந்த சோப் நான் டபுள் பாயிலிங் மெத்தடில் தான் செய்ய போகிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு கேஸில் பாத்திரத்தில் ஒரு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இந்த தண்ணி நல்லா கொதிக்கணும். கொதிச்சதுக்கப்புறமா இதில் ஒரு பவுல் வச்சு நம்ம ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ஜூஸை இதில் ஊற்றி இதோட பச்சை ஸ்மெல்லாம் நல்லா போகிற வரைக்கும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விடணும். நல்ல பச்சை ஸ்மெல்லாம் போனதுக்கப்புறமா இதில் மாய்ஸ்சரைசிங்காக நான் ஷியா பட்டர் ஒரு 1/4 ஸ்பூன் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் இதுக்கு பதிலாக கோகோனட் ஆயில், ஆல்மண்ட் ஆயில், ஜோஜோபா ஆயில், இல்லை ஆலிவ் ஆயில், எந்த ஆயில் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா மெல்ட் ஆகணும். இந்த ஷியா பட்டர் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா நம்ம குட்டி க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருந்தீங்களா சோப் பேஸ், அதை நான் இதில் ஆட் பண்ணுறேன். இந்த சோப் பேஸ் நல்லா மெல்ட் ஆகிற வரைக்கும் நம்ம இந்த டபுள் பாயிலிங்லேயே தான் வச்சுருக்கணும். இந்த சோப் பேஸ் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா நல்லா லிக்விடாக வரணும். அதுக்கப்புறமா இதை நான் கேஸ்லேருந்து எடுத்துகிட்டு போகிறேன். ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் கேஸ்லேருந்து எடுத்துகிட்டு போகிறேன். இதை நான் குட்டி மோல்டில் தான் யூஸ் பண்ணேன். நான் ஃபேஸ்க்காக மட்டும் தான் இந்த சோப் செய்கிறேன். ட்ராவலிங்க்கும் இது கொஞ்சம் எடுத்துகிட்டு போக ஈஸியாக இருக்குன்றதால குட்டி மோல்டில் நான் போடுறேன். உங்களுக்கு எந்த மாதிரி மோல்டில் வேணுமோ நீங்கள் இந்த மாதிரி மோல்டில் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நான் ஃப்ரிட்ஜில் ஒரு 15 மினிட்ஸ் வச்சு எடுக்க போகிறேன். இப்போ நான் ஃப்ரிட்ஜில் 15 மினிட்ஸ் கழிச்சு எடுத்துட்டேன். இப்போ நான் இதை அன்மோல்ட் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். நான் சொன்னேன் இல்லையா, அந்த டர்மரிக் யூஸ் பண்ணிருக்கனால கலர் உங்களுக்கு இந்த மாதிரி இருக்குது. நான் கடைசியில் நேச்சுரலான க்ரீன் கலருக்கு வந்துடும்னு இந்த க்ரீன் கலருக்காக நான் எந்த ஒரு ஃபுட் கலரோ இல்லை வேறு எந்த ஒரு கலருமே நான் யூஸ் பண்ணலை. இந்த கலர் பார்த்திங்கன்னா நீம் அண்ட் பேசிலோட நேச்சுரலான க்ரீன் கலர் தான் இது நம்ம நீமும் டர்மரிக்கும் நம்ம பிம்பிள்ஸை ரொம்பவே கண்ட்ரோல் பண்ணும். அதே மாதிரி ஷியா பட்டர் நம்ம ஸ்கின்னை ரொம்ப மாய்ஸ்சரைஸாக வச்சுக்கும். இந்த சோப்பை நீங்கள் வீட்டில் எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, கமெண்ட் பண்ணவும் மறந்துடாதீங்க. பாய்.